ஓகே. இப்போ வந்து போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஆரைச்சிறையிட மேற்பரப்பில் இயங்குகிற வட்டத்தில் அந்த பயணிக்கிற பாதையை பார்த்து நாம அதில் பேர் வந்து சைக்ளோய்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஹைப்போக்ளோய்ட். இதில் என்ன விளக்கம்னு சொன்னால் நம்ம அந்த முதல் வீடியோவில் மேற்பரப்பால் இயங்கின வட்டம் இப்போ என்ன செய்ய போகுதுன்றா ஆரைச்சிறையின் உள்பக்கத்தாலே இயங்க போகுது. இந்த புள்ளி வந்துட்டு இப்படி இப்படி வந்து உள்ளுக்குள்ளாலே இயங்க போகுது. இதில் பேர் வந்து ஹைப்போக்ளோய்ட். கல்குலேஷன் படி இந்த பெரியாரை வந்துட்டு உலகமாக இருக்க போகுது. அதுக்கேற்ற கல்குலேஷனை நம்ம செஞ்சு கொள்ளலாம். இப்போ இது வந்து ஏற்கனவே கீழ்நிலேருந்து அப்படி எடுக்கிறதால இது வந்து 108. இதுதான் வந்துட்டு அது இயங்க போகிற பாதையாக இருக்க போகுது. அதை நான் கீறி காட்டுறேன். மற்றபடி வட்டத்தை 12 பிரிக்கிறது, இந்த கோணத்தை 12 பிரிக்கிறது எல்லாமே வந்து சேம் மெத்தட் தான். கொஞ்சம் ஓவலையா இந்த டார்க் லைன் தான் வந்துட்டு இப்போ வட்டம் இயங்க போகிற பாதை. இப்போ இந்த வட்டம் இந்த டிஸ்க் வந்துட்டு இப்படி இயங்க போகுது, உள்ளுக்குள்ளால இயங்க போகிறதா இருக்க போகுது. இனி புள்ளிகளை குறிச்சோம்னு சொன்னால் இதுதான் வந்து நம்மளோட பூஜ்ஜியமாக இருக்க போகுது. முதலாவது புள்ளி 2 3 3 4 5 6 7 8 9 10 11 திருப்பியுமே வந்துட்டு 12 வர போகுது. இப்போ நம்ம ஆரைச்சிறையை வந்து போன கேள்விக்கு 12 பிரிச்சுனாங்க. இப்போ அந்த லைனை நீட்டணும்னு சொன்னால் இந்த பாதையை வந்து இப்போ என்ன செய்ய போகுது 12 பிரிச்சிருக்கு. அதில் குறிச்சோம்னு சொன்னால் 0 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ் 5 டேஷ் 8 9 10 11 12. ஓகே. இப்போ இதுதான் வந்துட்டு இந்த புள்ளி மூவ் ஆகக்கூடிய அச்சு. அடுத்தது வந்துட்டு மையம் வந்து மாறப்போகிற இல்லை, அதே அச்சு தான். C1 C2 C3 அண்டு C12 வரைக்குமே இருக்குது. இனி வந்துட்டு இப்போ இதுக்குரிய அச்சுகளை வந்து நம்ம நீட்டினம் என்றால் சரி. இதை இப்போ நான் மையமாக வச்சுட்டு லைன்ஸை டாட் பண்ணி கொள்கிறேன். இப்போ 1 11 போகிற அந்த லைனை குறிக்கொள்கிறேன். அடுத்தது 2 10 போகிற குறிக்கொள்கிறேன். 3 9 போகிற குறிக்கொள்கிறேன். அடுத்தது 4 8 போகிறது, 5 7 போகிறதுன்னு சொல்லி தேவையானதில் குறித்து கொண்டேன். அடுத்தது வந்து போன முறை பண்ண மாதிரியே மையத்தை அளந்து C1 வச்சு இந்த தடவை உள்ளால வெட்ட போகிறோம். அதாவது ஒரு இப்போ வந்துட்டு இந்த வட்டத்தில் 6 அளந்து C1 வச்சு நம்பர் 1 என்ற அதுக்குள்ளால போகிற லைனை வெட்டுற அந்த வில்லக்குறேன். அதே போல் வந்து C2 வச்சு 2 போகிறது, C3 வச்சு 3 போகிறது, C4 வச்சுட்டு 4 போகிறது, C5 வச்சுட்டு 5 போகிறேன்னு சொல்லி அதே வேலையை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு அது அந்த புள்ளி இடத்துல இருக்கிற புள்ளி வந்து பயணிக்கிற பாதைக்குரிய புள்ளிகளை வட்டி இருக்கிறோம். இனி அதை மார்க் பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து அது 3000 புள்ளி எல்லாத்தையும் குறிச்சிட்டேன். இனி இணைக்கிற மட்டும்தான் வேலை. ஓகே. இதில் பயணப்பாதை வந்துட்டு இதுவாக இருக்க போகுது. இப்போ இதில் அச்சு வந்துட்டு இப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது 6 பெருசுன்றபடியாக தான் இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு
வித்தியாசமான வளைவில் வந்திருக்கு. இப்போ இந்த ஆரை வந்து இன்னும் சின்னனா இப்போ உள்ளுக்குள்ளே இப்படி வருமென்று கருதினோம்னு சொன்னால் அதில் படம் வந்துட்டு அச்சு வந்துட்டு இப்படி சரியான ஒரு வளைவாக வந்து சேரும்.